இவ்வளோ கஷ்டப்பட்டு 1500 மைல் ட்ராவல் பண்ணி இதை கொண்டு வந்து எல்லாம் வேஸ்ட்டாக போச்சு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு வீடியோவில் அட்டப்பாடியிலேருந்து நான் டெல்லிக்கு என்னெல்லாம் கொண்டு வந்திருக்கேன்னு தான் பார்க்க போகிறோம். எப்பவுமே ஊருக்கு போகும்போது ட்ரெஸ்ஸும் ட்ரெயினில் சாப்பிட்றதுக்கு சாப்பாடும் தான் பேக் பண்ணிட்டு போவோம். அண்ட் ஊர்லேருந்து ரிட்டர்ன் வரும்போது 5-6 பேக் எக்ஸ்ட்ரா வந்துடும். இந்த டைம் அதிகமாக டைம் இல்லாதனால ஒரே ஒரு பேக் ஃபுல்லாக கொஞ்சம் முக்கியமான சாமான் மட்டும் கொண்டு வந்தோம். அது என்னென்னு தான் இன்னைக்கு நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ ஓப்பன் பண்ணி என்னென்ன இருக்குன்னு பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ராகி மாவு ஒரு பேக்கெட், எப்பவும் கொஞ்சம் அதிகமாக கொண்டு வருவோம். இந்த டைம் ஒரே பேக்கெட் தான் கொண்டு வந்தேன். அதுக்கப்புறம் கப்பு சிப்ஸு, காரம் இருக்கிறதும் காரம் கம்மியாக இருக்கிறது ரெண்டுமே கொண்டு வந்திருந்தோம். கடையில் வாங்கினது தான். அடுத்தது கொடைக்கானல் போயிருந்தார் அவர், அங்கேருந்து கொஞ்சம் சாக்லேட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஊட்டி கொடைக்கானல்னாலே சாக்லேட் தானே ஃபேமஸ். ஸோ இந்த சாக்லேட் வந்து அவங்க ஸ்கூலில் இருக்கவங்களுக்கு கொடுக்கறக்காக தான் கொண்டு வந்தார். பட் நம்மளும் கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. எடுத்து சாப்பிட்டு எப்படி இருந்ததோ அப்படியே மூடி வச்சிடணும், இல்லைன்னா கண்டுபிடிச்சிடுவாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடைச்சக்கை, அதாவது கடப்பலான்னு சொல்லுவாங்க, இல்லை கறிப்பலான்னு சொல்லுவாங்க. இது என்னோடய ஃபேவரட்டான காய். இது ஊரில் ஒன்று குழம்பு வச்சு சாப்பிட்டோம், இன்னொன்று வந்து அம்மா கொண்டு வர சொல்லி கொடுத்தாங்க, அது கொஞ்சம் பழுத்துருச்சு. அடுத்து கொஞ்சம் மாம்பழம் கொடுத்து விட்ருந்தாங்க. மாங்காயை தான் பறித்து கொடுத்தாங்க, இங்கே வந்ததும் பழுத்துரும்னு. அது கொஞ்சம் டேஸ்ட்டு ஜாஸ்தியாகவே இருந்தது. ட்ரெயின்லேயும் சாப்பிட்டோம், இங்கே வந்தும் சாப்பிட்டோம். அடுத்தது இந்த மேராக்காய்னு சொல்லுவாங்க, இந்த காயும் ஒரு அவகேடோ பழம். இது ஒரு சின்ன மாமியார் கொடுத்தாங்க, ஊரில் போய் கண்டிப்பாக வெட்டி சாப்பிடுங்க நல்லாயிருக்கும்னு. பட்டர் ஃப்ரூட்னு சொல்லுவாங்கள்ல, அதே தான் இதுவும். அவகேடோ மரம் நம்ம ஊரில் இப்போ அதிகமாக எல்லோரும் நட்டுறாங்க. இடம் இருந்ததுன்னா கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ண வேண்டியது தான். அடுத்தது ஒரு பேக்கில் கொஞ்சம் பனானா சிப்ஸ். இது வந்து அப்பா வீட்லேயே பண்ணது. அப்பா முன்னாடி கவர்மெண்ட் காலேஜில் கேன்டீன் தான் வச்சுருந்தாரு, சமையலெல்லாம் நல்லா பண்ணுவார். அண்ட் இந்த மாதிரி சிப்ஸு, வடை, பழம்பொரி எல்லாமே சூப்பராக இருக்கும். பழம்பொரி வெளியே சாப்பிட்றத விட எனக்கு அவர் செஞ்சு சாப்பிட்றது தான் ரொம்ப பிடிக்கும். அண்ட் சிப்ஸும் பண்ணி கொடுத்துருந்தாரு, கடையில் வாங்குறத விட வேறு லெவல் டேஸ்ட்டாக இருந்தது. அடுத்த ஐட்டம் பார்த்தீங்கன்னா பலாப்பழ சிப்ஸு. பலாப்பழம் இல்லை, பலாக்காயோட சிப்ஸு. இது வந்து முத்துன பலாக்காயை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி எண்ணெயில் பொரிச்சா போதும். இது வந்து அம்மா நிறைய கட் பண்ணி கொடுத்தாங்க, அப்பா செஞ்சார். பட் நானும் கொஞ்சம் பொரிச்சு எடுத்து அது சரியாக வேகாததுனாலே என்னமோ எல்லாத்தையும் ஒன்றா கட்டி அதெல்லாம் நவுத்து போன மாதிரி ஆயிடுச்சு. இதில் நிறைய வேலை இருக்குது, பட் இத்தனையும் வேஸ்டான மாதிரி ஆனது தான் கொஞ்சம் சங்கடமாக போச்சு. அடுத்த ஐட்டம் என்னென்னு பார்க்கலாமா? இது ஒரு குட்டி கவரில் உடம்பு தைக்கிற நார் இருக்கும்ல, அது யாரோ கேட்டாங்கன்னு சொல்லி வாங்கிட்டு வந்திருக்காங்க அவங்களுக்கு கொடுக்கறதுக்காக. அதுக்கப்புறம் ஒரு வெயிட்டான பை இருக்குது. இதில் என்ன இருக்குன்னு பார்த்துடலாமா? இதோட வெயிட்டை பார்த்தீங்கன்னாலே தெரியும், நிறைய தேங்காய், அதனால தான் இவ்வளோ வெயிட்டாக இருக்குது. தேங்காய் வந்து இங்கே நார்மலாக கிடைக்கும், ரொம்ப அதிக காசு கிடைக்கும். அதுவும் முத்துன தேங்காயாக இருக்கும், நல்ல தேங்காய் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அதனால் கொஞ்சம் தேங்காய் ஊர்லேருந்து எப்போவுமே கொண்டு வருவோம். அடுத்தது மை ஃபேவரெட் பலாப்பழம். ஒரு பலாப்பழத்தை அங்கேருந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வந்தோம். இது கூடவே தேங்காய் எண்ணெயும் தலைக்கு தேய்க்கிறதுக்கு எண்ணெய் காய்ச்சியும் ஊர்லேருந்து கொண்டு வந்தோம். அது வந்து தனியாக வேறு பேக்கில் இருக்குது. அண்ட் இதெல்லாம் தான் ஊர்லேருந்து கொண்டு வந்தது. இந்த டைம் ஐட்டம் பாதிக்கு பாதி கம்மியாக இருக்குது, இல்லைன்னா இன்னும் அதிகமாகவே ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வருவோம். பலாப்பழம் மனம் நல்லா வரலைங்கிறதுக்காக 2 நாள் விட்டு அதுக்கப்புறம் வெட்டும்போது பார்த்தீங்கன்னா ரொம்பவே பழுத்துருச்சு. அதனால் கொஞ்சம் கசகசன்னு ஆயிடுச்சு. கொண்டு வந்து அன்னைக்கே வெட்டியிருந்தா சூப்பராக இருந்திருக்கும். இந்த வீடியோ பார்த்துட்டு அம்மா அப்பாலாம் என்ன நினைக்க போகிறாங்கன்னு தெரியல, ஏன்னா அவ்வளோ ஆசையாக பறித்து கொடுத்து விட்டாங்க. அதை வந்து கரெக்ட் டைமுக்கு கட் பண்ணி சாப்பிடாமல் இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவை பார்க்கலாம். நீங்களும் உங்கள் அம்மா அப்பா வீட்டுக்கு போயிட்டு ரிட்டர்ன் போகும்போது நிறைய சாமான் இந்த மாதிரி பேக் பண்ணி கொண்டு போவீங்கன்னு தெரியும். அந்த மாதிரி ஏதாவது ஸ்பெஷலான ஐட்டமாக இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக பண்ணுங்கள். இதே மாதிரி லைஃப் ஸ்டைல் வ்ளாக்காக கண்டிப்பாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.